நம்ம 1000 விஷயம் வேண்டும். என் லட்சம் விஷயம் வேண்டும். யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட. எனக்கு இது வேணும், அது வேணும், அடுத்தது அது நடக்கணும், இது நடக்கணும் அப்படின்னு வேண்டும். நம்ம வேண்டுறதெல்லாம் ஏன் முதல்ல கடவுள் செஞ்சு வைக்கணும்? இது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அவங்க செய்யணும்? இப்ப நீங்களே உங்ககிட்ட வந்து ரோட்ல போற ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு எனக்கு நாளைக்கு இவ்ளோ இவ்ளோ அமௌண்ட் வேணும். இல்ல இந்த வேலை கிடைக்கணும். எனக்கு இப்பவே வந்து அ நான் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான்னா, நீங்க என்ன யோசிப்பீங்க? ஏன் சம்மந்தமே இல்லாம என்கிட்ட வந்து கேட்குறான். நான் எதுக்கு இவனுக்கு செய்யணும்? அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அதே கடவுள் யோசிக்கலாம்ல. இவங்க வந்து கேட்குறாங்க. எதுக்கு நம்ம செய்யணும்? அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? ஆனா ஏன் வந்து கடவுள் நீங்க வேண்டுறதெல்லாம் நிறைவேத்தி வைக்கிறாங்க? ஏன் அட்லீஸ்ட் நீங்க வேண்டும்போது அத காது குடுத்து கேட்குறாங்க. அட்லீஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எ லைக் உங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசா சம்மந்தமே இல்ல. இருந்தாலும் அவங்க ஏன் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா, நம்ம என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிறவி எடுத்திருந்தாலும், மனுஷங்களா பொறந்திருந்தாலும், நம்ம வந்த சோர்ஸ் என்னது? அவங்க கிட்ட இருந்து தான். பல பிறவிகள் எடுத்து வந்ததே கடவுள் கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஏன் பூமிக்கு வந்தோம் அப்படின்னாலே, சம் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளோட கர்மாஸ் கிடைக்கிறதா இருக்கலாம். அதன் மூலமா நிறைய விஷயம் கத்துக்கிறதா இருக்கலாம். கத்துக்கிட்டு நம்ம திரும்ப அங்க போறதா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம உடம்புல எவ்வளவோ செல் இருக்கு. ஓகேங்களா? செல்னா அணுக்கள், அணு ஆட்டம்ஸ் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதோட லைஃப் டைமும் லிமிட்டட். ஆனா அதெல்லாம் எதோட பார்ட்? நீங்க ஒரு ஃபுல் பாடி, நீங்களே ஒரு ஒரு நம்ப ஒரு ஜீவன், நம்மளோட பார்ட்க்கும் ரொம்ப மைன்யூட் பார்ட் தான் அந்த செல்ஸ். அந்த செல்ஸ் எப்படி நம்மளோட ஒரு பெரிய ஜீவன்ல ஒரு பார்ட்டோ, அதே மாரி தான் கடவுள்னு வரும்போது நம்ம எல்லாமே கடவுளோட அங்கம். ஒரு செல் நமக்கு எப்படியோ, அதே மாரி தான் நம்ம அந்த கடவுளுக்கு. ஸோ இந்த உலகத்துல இருக்க நம்ப ஈவன் ஒரு சின்ன எறும்பு எல்லாமே அது அந்த கடவுளோட எல்லா உயிர்களுமே கடவுளோட ஒரு அம்சம். உயிர்கள்னா அனிமல்ஸ் மட்டும் இல்ல, பிளான்ட்ஸும் தான். ஓகேங்களா? ஸோ பிளான்ட்ஸுமே கடவுளோட அம்சம். ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்க எல்லாருமே அதாவது நம்ம உடம்புல எத்தனையோ டிஃபரெண்ட் செல்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம நம்ம ஸ்கின்ல, தோல்ல பார்த்தீங்கன்னா, வேறு விதமான செல்கள் இருக்கலாம். நம்மளோட உடம்புக்குள்ள பிளட்ல வந்து வேற விதமான செல்கள் இருக்கும். அந்த மாரி ஒவ்வொரு ஆர்கன்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குமே அந்த ஆர்கனோட சேர்ந்து அந்த வேலைய பண்றது தான் அதுக்கு என்னது? அதுக்கான நியதி. அதே மாதிரி இந்த உலகத்துல பிளான்ட்ஸ் இருக்கு. பிளான்ட்ஸ் அதுக்கான வேலைய பாக்குது. அனிமல்ஸ் அதுக்கான வேலைய பாக்குது. மனுஷங்க அதுக்கான வேலைய பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் நம்மளோட வேலை பார்க்கறதுக்கு பிறந்திருக்கோம். அப்போ இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒண்ணா கோஆர்டினேட் ஆகும்போது தான் அது அந்த அல்டிமேட் அல்டிமேட் ஹையர் ரியலம்ல இருக்கிற ஹையர் ரியலம்னா மேலோகத்துல இருக்கிற அந்த கடவுளுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணா ஒர்க் ஆறது. நம்ம எல்லாருமே எது கடவுளோட ஒரு அங்கம். அதனாலதான் நமக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒண்ணா ஒர்க் ஆறது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா இருக்கிறது அந்த கடவுளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நம்ம உடம்புல இருக்க செல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுருது, புண்ணு வந்துருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? அந்த புண்ணை போய் ஆத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. மருந்து போடுவீங்க. புண்ணு சரியாயிடுச்சா பார்ப்பீங்க. அதை கேர் பண்ணிப்பீங்க இல்லையா? அதேதான் கடவுள் நமக்கு பண்றாரு. ஸோ நம்ம அவரோட பெரிய ஒரு ஒரு உடம்புனே வச்சுக்கோங்களேன். அவரோ ஒரு நம்ம கணக்கே பண்ண முடியாத மாதிரி நிறைய கேலக்சிஸ் சேர்ந்து கேலக்சிஸ்ல நம்மளோட இந்த மில்கிவே கேலக்சில பூமி ஒரு சின்ன அங்கம். அந்த சின்ன அங்கத்துல நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன அங்கம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவரோட உடம்புன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அதுல இருக்கிற நமக்கு ஒரு பிரச்சனைனா அது யாரு பாப்பா? அந்த பெரிய ஆர்கானிசமா இருக்கிற அந்த கடவுள் வந்து பார்ப்பாரு. எப்படி நம்ம ஒரு சின்ன கீறல் வந்தா கூட அச்சோ அப்படின்னு பார்க்குறோமோ, அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனாலும் அவரும் அச்சோ அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ இதனாலதான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம். நம்ம வேண்டதை அவர் நிறைவேற்றி வைக்கிறாரு. அப்ப அல்டிமேட்லி இஃப் யூ சி, நம்மளும் கடவுளும் கனெக்டட். நம்ம எல்லாருமே கனெக்டட். நம்ம எல்லாருமே இன்டர்டிபெண்டன்ட். நம்ம ஒருத்தங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு நம்ம நல்லா வாழ முடியாது. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு கெட்டது நினைச்சிட்டு நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா அது கடவுளுக்கு தெரியும். அது நடக்காது. நம்ம மத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும்.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லது நினச்சிட்டு நம்மளும் நல்லபடியாக வாழும்போது அது யாருக்கு இன்னும் நல்லதா அமையுது, அந்த பெரிய ஜீவனாக இருக்கிற அந்த கடவுளுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அந்த கடவுளுக்கு நல்லதா அமையுது. அதனால தான் நம்மள பார்த்துக்க வேண்டியது அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. நம்ப அதுக்கேத்த மாரி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏத்த மாரி, அவங்களோட அந்த எப்படி நல்லா நடந்துக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, அந்த மாரி நம்மளும் நடந்துக்கும்போது, எல்லாமே நம்மள சுத்தி நல்லதா நடக்கும். ஸோ இதுதான் சொல்லணும்னு நெனச்சது. ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்திருக்கலாம். ஏன் நம்ப வேண்டுறத கடவுள் செய்யணும்? அவருக்கு என்ன என்ன நெசசிட்டி நம்ப வேண்டுறத செய்றதுக்கு இல்லையா? அதுக்கான பதில் இதுதான். ஓகேங்களா? ஓகே.